ஸோ நெட்ஃப்ளிக்ஸோட ஃபர்ஸ்ட் ரால இதான் மெயின் ஈவெண்ட்டாக இருக்க போதுன்றதை டபிள்யூ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதில் ஆரம்பித்து நம்ம ஷார்லட் ஃப்ளேர் ரிட்டர்ன்லேருந்து நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டிகோட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ குறிப்பாக சொன்னால் ராவோடைய அஃபிஷியல் ஃபார்மேட் இப்போ வரைக்கும் கரெக்டாக கன்ஃபார்ம் ஆயிருக்கு. கோடி ரோட்ஸோடைய டைட்டில் லூசிங் அப்டேட்லேருந்து நிறைய அப்டேட்ஸ் டிகோட் பண்ண வேண்டியது இருக்குது. எல்லாத்தையும் டீட்டெயிலாகவே பார்த்துடலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக புரிய வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம ரேஸ் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்ஸ்டன்ட்டாக போகிற ஃபஸ்ட்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். அண்ட் ஆல்சோ இன்ஸ்டாகிராம் பேஜையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கரெக்டாக நம்ம அப்டேட்ஸ்குள்ளே மூவ் ஆகலாம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷார்ட்டாக அப்டேட்ஸ்லாம் தெரியணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டீட்டெயிலாக வேணும் பட்சத்துக்கு நம்ம யூடியூப்க்கு வந்துட்டு நம்ம வீடியோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். இப்போ கரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே மூவ் ஆகும். ஸோ நேற்றுக்கு என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ கரெக்டாக டபிள்யூ நெக்ஸ்ட் இயர்க்கான பேக்லாஷை பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த பேக்லாஷோட அப்டேட் ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ணியிருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் இயரோடைய பேக்லாஷ் வந்து பார்த்தீங்கன்னா மெக்சிகோ சிட்டியில் தான் டபிள்யூ இப்போ வரைக்கும் கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மெக்சிகோ சிட்டியில் உள்ள CDMX அரினால தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தேன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ரெண்டாவது அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் கரெக்டாக உங்களில் நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். டபிள்யூ எப்பயுமே வருஷம் எண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா டெர்பட் டு த டூப்ஸ் இந்த ஒரு ஷோ வந்து பார்த்தீங்கன்னா நடத்துவாங்க. இந்த வருஷம் ஏன் நடத்தலன்ற மாதிரி ஒரு பெரிய லெவலில் கொஸ்டின் மார்க் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். இது ரிலேட்டட் ஒரு ரெஸ்லிங் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேசியிருக்காரு. ஸோ இப்போ வரைக்கும் கரெக்டாக என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கப்புறமா டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெர்பட் டு த ட்ரூப்ஸ்ன்ற ஷோ வந்து பார்த்தீங்கன்னா நடத்த மாட்டாங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டபிள்யூ கேன்சல் பண்ணலான்ற முடிவில் இருந்தாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா வின்ஸ் மெக்மன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை காலங்காலமாக கொண்டு போகணுன்ற மாதிரி ஒரு தாட்டில் இருந்தாராமா. பட் இருந்தாலும் இதை வந்து பார்த்தீங்கன்னா அவசியமே இல்லாமல் நடத்துகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறையவே வந்து அலோகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஷோ மேலே வச்சுருந்தாங்கன்றதை மென்ஷன் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டன்னுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு வச்சிருக்காங்களாமா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதர் ப்ரியாரிட்டிஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ண போகிறாங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச டபிள்யூ இந்த ஷோலாம் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தலாம். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மி மெம்பர்ஸ் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெரிபேட் கொடுப்பாங்க. என்னங்க பெருசாக நடத்த போகிறானுங்க, ஒரு லைவ் ஈவென்ட் மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு நடத்த போகிறானுங்க. அதுக்கு கூட ஒரு வந்து பார்த்தீங்கன்னா சலுப்பட்டுருக்கு. இந்த டெர்பட் டு த ட்ரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2003 பார்த்தீங்கன்னா டபிள்யூ லாஸ்ட் இயர் வரை பார்த்தீங்கன்னா நடத்திருந்தாங்க. இந்த வருஷம் அந்த ஈவெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நடத்தலாம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரோட பார்த்தீங்கன்னா அதுதான் ஃபேர்வெல் ஈவெண்ட்ன்றதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மூணாவது அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ கானர் மெக்ராகர் வர்சஸ் நம்மளுடைய ஜேக் பால் ஃபைட் ரிலேட்டட் தான். இதை பற்றி உங்களில் நிறைய பேருக்கு நியூஸஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். அண்ட் ஆல்சோ நானே வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அம்பானியோடைய ஒரு மெயின் ஆர்கனைசேஷனாக இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடத்த போகிறாங்கன்றத அதர்வைஸ் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்சைடர்ஸ் பார்த்தீங்கன்னா நியூஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்த அந்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ப்ராப்ளி இந்த பாக்ஸிங் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜூலை டு செப்டம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மெயினாக நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ அம்பானி ஃபேமிலி இருக்காங்களோ ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஆர்கனைசேஷனாக இந்த ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணுறாங்க. இந்த பாக்ஸிங் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை டு செப்டம்பருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நடத்தலாம்ன்ற மாதிரி பிளானிங்கில் இருக்காங்கன்றத இன்சைடர்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லி. நாலாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் ஸோ ராவோட ஃபார்மேட் ரிலேட்டட் தான். ஸோ லாஸ்ட் அப்டேட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் டபிள்யூ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் ஷோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நடத்துறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். இப்போ வரைக்கும் கரெக்டாக இது ரிலேட்டட் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இது ரிலேட்டட் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ வரைக்கும் கரெக்டாக ரா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 3 hour ஷோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் ஆக போகுதுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டபிள்யூ நிறைய எக்ஸ்டர்னலாக வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இன்டர்நேஷனல் டிவி டீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இந்தியாவிலேருந்து ஜெர்மனி, பிலிப்பைன்ஸ், ஜப்பான் அது மட்டும் இல்லாமல் மல்டிபிள் கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டீல்ஸ்லாம் சைன் பண்ணிட்டாங்களாமா. அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் சேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணுறாங்களாமா. ஸோ ப்ராப்ளி 3 hour ஷோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் பண்ணால் பெட்டராக இருக்கும்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிறாங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ இதுக்கப்புறமா ராவ் வந்து பார்த்தீங்கன்னா 3 hour ஷோ நடத்த போகிறாங்க. அண்ட் ஆல்சோ ஸ்மாக் டவுனும் வந்து பார்த்தீங்கன்னா 3 hour ஷோ தான் நடக்க போகுதுன்றதை ஸ்மாக் டவுன்லேயே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ இங்கே கரெக்டாக ரா ரிலேட்டட் அப்டேட் பார்த்தீங்கன்னா நமக்கு அஞ்சாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மேட் கோடானா என்கிற ஜாக் ரைடர் ரிலேட்டட் தான். இப்போ வரைக்கும் ஜாக் ரைடர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அதில் வந்து அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காரு இப்போ வரைக்கும் கரெக்டாக அவருடைய மென்டாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் கரெக்டாக அவர் AEW போக போகிறது கிடையாதுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் கரெக்டாக நம்மளுடைய ஜாக் ரைடருக்கு ஒரு ஆங்கிள் இன்ஜுரி இருக்குன்றது உங்களில் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ மேட் கோடானாவை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. நம்ம பெருசாக கவர் பண்ணலை இவர் ரிலேட்டட். இப்போ வரைக்கும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய ஜாக் ரைடர் இப்போ வரைக்கும் கான்ட்ராக்டுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா AEW போக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் கரெக்டாக செல்சி கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா விமன்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்பையும் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு வந்து புஷ் கொடுத்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் ரைடரும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல டபிள்யூக்கு வரதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காரு. இது ரிலேட்டட் உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. அண்ட் ஆல்சோ ஜான் சீனாவோடைய ரெசில்மேனியா ஆப்போனன்ட் யாராக இருக்க போகிறா, அது மட்டும் இல்லாமல் பிராக் லெஸ்னரோடைய அப்டேட்லேருந்து நிறைய விஷயங்கள் டீகோட் பண்ணி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பற்றி நான் போட்டிருக்கோம். நான் காலையில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும், நீ போய் மறக்காம செக் அவுட். ஸோ கடைசியாக மெயின் அப்டேட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய குயின் ஷார்லட் ஃபேர் ரிலேட்டட் பார்த்தலாம் இப்போக்கி கரண்ட்டாக அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஷார்லட் ஃபேரோட
ரிட்டனோடைய கம்பேக்காக WWE இப்போ வரைக்கும் கரண்டாக ஃபோக்கஸ் பண்ணி நிறைய கிரியேட்டிவ் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்களாமா. அவங்களுடைய ரிட்டன் ரிலேட்டட் இப்போ வரைக்கும் கரண்டாக WWE ரொம்ப தீவிரமான ஒரு ஃபோக்கஸ்டு பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்காங்கன்ற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டட் நமக்கு ரெசல் ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இப்போ வரைக்கும் கரண்டாக WWE எவாலுவேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாமா. அவங்களுடைய கேரக்டர் டிசைன் ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஹீல் டன்னாக இருக்குமா ஃபேஸ் டன்னாக இருக்குமா, ஸோ அது ரிலேட்டட் தான் வந்து பார்த்தீங்கன்னா WWE பயங்கர சீரியஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாமா. இவங்களுடைய ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிளி இருக்கலாம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்போ வேணாலும் இருக்கலாம்ன்றது சொல்லியிருக்காங்க. ரால ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் ரால கூட இருக்கலாம், இல்லைனா ராயல் ரம்பிளில் கூட இருக்கலாம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டேட் கன்ஃபார்மாக தெரில, பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் ஷார்லட் ஃபேர் ரெடியாக இருக்காங்கன்ற மாதிரி நியூஸஸ் வந்துச்சு. பட் இப்போ வரைக்கும் கரண்டாக ரொம்ப சீரியஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஷார்லட் ஃபேரோட கேரக்டிங் டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கடைசியாக 2 மெயின் அப்டேட் அதில் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது ஸோ ராவோடைய மெயின் ஈவெண்ட்டாக எதாக இருக்க போகுதுன்றது தான். ஸோ ஃபஸ்ட் நெட்ஃப்ளிக்ஸோடைய ஃபஸ்ட்டு ரா வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போது ஜனவரி 6ஆம் தேதின்றது உங்களில் நிறைய பேர் தெரிஞ்சுதான். அண்ட் ஆல்சோ பெரிய கன்ஃபியூஷன் என்ன போய் இருந்துச்சுன்னா ஸோ ட்ரைபல் காம்பவுண்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட்டாக இருக்குமா, இல்லை செத்ரால்ஸ் சிஎம் பங்க் மேட்ச் வந்து மெயின் ஈவெண்ட்டாக இருக்குமான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கன்ஃபியூஷன் போய்கிட்டு இருந்துச்சு. இது ரிலேட்டட் இப்போதைக்கு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இது ரிலேட்டட் WWE வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக நம்மளுடைய சிஎம் பங்க் வர்சஸ் செத்ரால்ஸ்க்கான மேட்ச் தான் வந்து ஸோ நெட்ஃப்ளிக்ஸோடைய ஃபஸ்ட்டு ராவோடைய மெயின் ஈவெண்ட்டாக இருக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம நிறைய அப்டேட்ஸ்லாம் பார்த்துருந்தோம். ஸோ நம்மளுடைய ட்ரைபல் காம்பவுண்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிளி இருக்கலாம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ நானும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மேட்ச் மெயின் ஈவெண்ட்டாக இருக்கிற பட்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்ன்றது சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இதை மெயின் ஈவெண்ட்டில் புக் பண்ணும்போது நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். ஸோ எதுவும் பெருசாக எதிர்பார்க்காதீங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா WWE மறைவாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா உணர்த்திருக்காங்க. ஆமாம், இப்போ வரைக்கும் கரண்டாக ரோமனுக்கும் சிஎம் பங்குமான மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவில் இருக்கும்ன்ற மாதிரி நியூஸஸில் நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு. அந்த வீடியோவை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துருந்தா தெரிஞ்சுக்கணும். வேணும்னா நான் காலையும் கொடுக்குறேன், இந்த வீடியோக்கு அப்புறம் போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக ரோமன் வர்சஸ் சிஎம் பங்க் மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவில் ஸ்டாக் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதில் என்ன சொல்லியிருந்தேன்னா ராக் வராத பட்சத்துக்கு இந்த மேட்ச் நடக்கும்ன்றதை சொல்லியிருந்தேன். இதிலிருந்தே நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். ஸோ ராக் வந்து ரெசல்மேனியா 41க்கு அவைலபிளாக இல்லைன்றது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. அண்ட் ஆல்சோ ரெண்டாவது மெயின் அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கோடி ரோட்ஸோடைய டைட்டில் ரிலேட்டட் தான். ஸோ இப்போ வரைக்கும் பேக் ஸ்டேஜ் நியூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ கோடி ரோட்ஸ் எப்போ அவருடைய WWE சாம்பியன்ஷிப்பை தோப்பாருன்றதை இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெசல் ஓட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக ஒரு மேஜர் நேம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ்க்கு ஆப்போனண்ட்டாக பார்த்தீங்கன்னா வைக்கலாம்ன்றத முடிவு எடுத்திருக்காங்களாமா. அந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா ஸோ ஜான் சீனா, ராக், ரோமன் ரெயின்ஸ், அது மட்டும் இல்லாமல் சிஎம் பங்க் மாதிரியான நேம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக அவங்க லிஸ்ட்டில் வச்சிருக்காங்களாமா. இந்த நேம் இல்லாத பட்சத்துக்கு ஸோ நம்மளோட ஸ்காட்டிஷ் கூட இருக்கலாம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பேக் ஸ்டேஜ் நியூஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வந்திருக்காம ஒரு சில அஃபிஷியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களாமா. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா கோடி ரோட்ஸோடைய லைனில் இருக்கலாம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் கோடி ரோட்ஸ் டைட்டில் தூக்குற பட்சத்துக்கு ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஒருத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டீப் டோன் பண்ணுவாங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ராப்ளி ரெசல்மேனியா 41 இருக்கலாம். இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை புஷ் பண்ணாங்கன்னா ஃபேன்ஸ் கோடி ரோட்ஸ்க்கு அகேன்ஸ்டாக திரும்புறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனல் ஸ்டே பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப்.